நகர் நகர்தல் என்றாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போவது நகர். இப்படி யாரெல்லாம் நகர்ந்தார்களோ, ஒரு இடத்தில் சேர்ந்தார்களோ, அந்த இடம்தான் நகரமாக மாறியது. நரகம் இல்லை, நகரம். பல நகர்கள் வந்துவிட்டன. ஒவ்வொரு பெயரிலும் கணபதி நகர், கிருஷ்ணா நகர், ராம் நகர், வேதாந்தா நகர், இப்படி அந்தாங்கே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மக்கள் ஏறினார்கள், குடியேறினார்கள், நகர்ந்து அங்கே சென்றார்கள். இப்படித்தான் மனிதர்கள் நகர்ந்து போனார்கள். முதலில் எங்கிருந்து அவர்கள் நகர்ந்தார்கள் என்றால், அவர்கள் நகர்ந்த இடம் ஆப்பிரிக்கா கண்டம்தான். ஆதி மனிதர்கள்தான். அந்த ஆதி மனிதர்கள் அங்கிருந்து நகர்ந்தார்கள். காடுகளில் அவர்கள் சாப்பிட்டார்கள், பழங்களை சாப்பிட்டார்கள், மரத்திலே தங்கினார்கள். அவர்கள் சாப்பிட்டதெல்லாம் காலியாகிவிட்டது, எதுவும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் வேறு எங்கே கிடைக்கும் என்று அப்படியே நகர்ந்து போனார்கள். அப்படி நகர்ந்து போனது தான் இப்படி பல நாகரிகமாக மாறியது. எத்தனை நாகரிகங்கள் இந்த பூமியில் இருக்கிறது என்றால் பல நாகரிகங்கள். சில நாகரிகங்கள் இன்றளவும் பழமையுடன் இருக்கிறது. சுமேரிய நாகரிகம் மிக பழமையான நாகரிகம். 4000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு நாகரிகம் சுமேரிய நாகரிகம். அடுத்தபடியாக சிந்து சமவெளி நாகரிகம். அது 3000, இந்த காலத்திலிருந்து 3000 வருடங்களுக்கு முன்பு. தற்பொழுது கீழடி என்ற இடத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு நாகரிகம். அது கீழடி தமிழர்கள் நாகரிகம் என்று சொல்கிறார்கள். இதுபோல பல நாகரிகம். கிரேக்க நாகரிகம், இன்னும் எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கிறது. பல அழிந்துவிட்டது. ரோமர்களுடைய நாகரிகம். இதுபோல் பல நாகரிகங்கள் தோன்றி மறைந்து விட்டன, அழிந்து விட்டன. ஆனால் இன்றளவும் நமக்கு கிடைப்பது, ஒரு ஆதாரமாக இருப்பது கீழடி நாகரிகம்தான். நாகர்கள் என்று கூட சொல்வார்கள். நகர்ந்தவர்கள் நாகரிகள். அப்படிதான் நாகர்களும் இருக்கிறார்கள். அதற்கு சிலருக்கு உடன்பாடு உண்டு, சிலருக்கு உடன்பாடு இல்லை. நாகர்கள் என்றால் நாகப்பட்டினம், நாகர்கோயில், இப்படி பல சொற்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் அந்த அந்த பாம்பை பிடித்தவர்கள் நாகர்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இனம் இருந்தது. ஆனால் அது தற்பொழுது மாறிவிட்டது. எனவேதான் நகர் என்பது ஆங்கிலத்தில் மைக்ரேஷன் என்பார்கள். மைக்ரேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மைக்ரேட் பண்ணார்கள். ஆதி காலத்தில் தமிழர்கள் வணிகத்திற்காக அவர்கள் மைக்ரேட் பண்ணார்கள். எப்படி அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பல இடங்களுக்கு அந்த ஆப்பிரிக்க மக்கள், பழங்குடிகள் நகர்ந்தார்களோ, அதுபோல இன்றளவும் தமிழ்நாட்டில் பலர்கள் வணிக வேலைக்காக, வணிகத்திற்காக அவர்கள் மைக்ரேட் பண்ணார்கள். பல நாடுகளுக்கு தமிழர்கள், அரேபியர்கள் இங்கு வந்தார்கள். ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்தார்கள். நேபாளத்திலிருந்து இன்னமும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல பல நாடுகளிலிருந்து இங்கே வணிகம் செய்வதற்காக வந்துள்ளார்கள். இதெல்லாம் நமக்கு வரலாறு, பொய் எதுவுமே கிடையாது. அதனால்தான் நகரம், நாகரீகம் எப்படி வந்தது என்பதற்கான ஒரு அடிப்படை நகர் என்பதிலிருந்து தான் பல நகர்கள் இன்றளவும் புதிய நகர் உருவாக்குகிறார்கள். காந்தி நகர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்த நகர் என்ற சொல் தமிழ் வார்த்தை, தமிழர்கள் பயன்படுத்தியது தான். நாம் எல்லாம் தமிழர்கள். எவ்வளவு வருடமாக இருக்கிறோம் நாங்கள் என்றால், ஆதி காலத்தில் இருந்தே திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் தான் திராவிடர்கள். பல நாகரிகம், பல இனங்கள் இருந்தாலும் இந்த
தமிழர்களுடைய நாகரிகம் திராவிட நாகரிகம், தமிழர்கள் நாகரிகம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உடன்பாடு இல்லை என்றால் சரியில்லை, அவ்வளவே.